வணக்கம், உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பேச போகிறது எதுனா கவரிங் நகை, ஐம்பொன் நகை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி பேச போகிறது எதுனா கவரிங்கில் வந்து 6 நெக்லஸ் உடையக்கூடிய ஜுவல்லரி செட்டு தான் காட்ட போகிறேன். இந்த வளையல் ஃப்ளோரில் ஏன் காட்டுறீங்க நீங்கள் நினைக்கலாம். இந்த வளையல் ஃப்ளோரில் காட்டுறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. எனக்கு அந்த கடைக்கு போகும்போது நிறைய பொருள் இருக்குது. அதில் எதை காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வீடியோவாக எடுத்துங்க கேட்டும்போது எனக்கே அது புரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் அம்மாச்சியால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு 3 செட்டில் நகை 6 செட்டு வந்து நெக்லஸும் ஆரம் உள்ள நகை செட்டை மட்டும் இன்றைக்கி விரிவாக உங்ககிட்ட பேச போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு எதுனா இந்த நெக்லஸ் செட்டு தான். அதாவது நெக்லஸோடு சேர்ந்து ஆரம் வரும். இது நீங்கள் பார்த்தா தெரியும். இது மேக்சிமம் இதோடைய சவரன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன் வரும்னு நினைக்கிறேன் நகையே எடுத்தா. ஏன் 5 பவுன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். நான் வந்து ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து நான் தங்க நகைலாம் போட்டதில்லை. உண்மையாக நான் சொல்றேன். இதில் வந்து எனக்கு கூச்சப்படவோ அசிங்கமாவோ எல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் நான் முத போட்டது வந்து கவரிங் நகையை தான். அந்த கவரிங் நகைக்கு இப்போ கூட நான் இவ்வளோ நகை போட்டிருந்தாலும் அந்த கவரிங் நகைக்கு இன்னமும் எனக்கு ஆசை தான். புதுசாக நகை வந்த உடனே ஃபஸ்ட்டு பாலா கிட்ட கொண்டு போய் நான் ஃபஸ்ட்டு போனி பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்துருவேன். அப்போ கூட பாலா கேட்பாப்ல, அம்மா இவ்வளோ வச்சிருக்க, ஏமா இது இன்னும் அது என்னவோ தெரியல. கவரிங்கில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது எனக்கு. இதை ஒன்று எடுத்தேன்னா உடனே வந்து அடுத்தது கோல்டு வாங்குவேன். நான் ஆரம்ப காலத்துலேருந்து கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு வாங்கும் போது இப்படி தான் நான் முதல்ல கவரிங்கை போடுவேன். ஒன்று வாங்கி போடும்போது அது ஃபீல் நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம கோல்டில் வாங்கி போடுமா. ஆனால் 6 நெக்லஸ் தான் நான் வாங்கினதில்லை. இப்போ கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது மேலே எனக்கு ஆசை இல்லை. ஆனால் பிடிக்கும். எங்கன்னா போனால் வந்தால் போட்டுக்கணும்னு பிடிக்கும். பசங்க இப்போ ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் எங்கே போனாலும் வந்தாலும் இப்படியே வர்றது எனக்கு ஒரு என்னுடைய இது அவ்வளோதான். இதுவே வந்து நான் இந்த நெக்லஸ் ஆரை போடும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் கொடுக்குற நேரமோ நீங்கள் வாங்குற நேரமோ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலே மாதிரி கோல்டில் வாங்கிடுவீங்கன்னு. அது என்னவோ தெரியல, உண்மையாக நிறைய பேர் இருந்தால் வாங்கி என்கிட்ட கோல்டு நகையை கொண்டு வந்து காட்டியும் இருக்காங்க. நீங்கள் கொடுத்த நேரம் நான் வாங்கிட்டோமான்னு சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இன்னும் அதிகமாக வரதான் நான் கவரிங் பொருளை வந்து கடையாகவே ஒன்று வைக்கணும்னு அந்த ஆர்வம் எனக்கு வந்தது. இதில் வந்து முத நான் வந்து வியாபாரம்னு பண்ண ஆரம்பித்த தொழில் முதல்ல எங்கள் அம்மா எனக்கு கடை கொடுக்கறதுக்கு முன்னாடி கவரிங் நகை தான். இந்த கவரிங் நகையில் தான் நான் வந்து வெளியே நான் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். முத வந்து கவரிங் நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு படப்பை இருக்குது பார்த்தீங்களா, படப்பில் அங்கே தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம கடைக்கு ரெகுலராக வரவங்க, அம்மா காலத்து பழக்கம் அவங்களாம். அது அவங்கக்கிட்டலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவும் ஒரு காலங்கள் வந்தது. அது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். படப்பில் கொடுத்துருக்கேன், கரசங்காலில் கொடுத்துருக்கேன், வெங்கம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கடைக்கு வந்து கஸ்டமர், அதிக கஸ்டமர். அவங்கக்கிட்டலாம் வந்து அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் 2 வீலரில் டிவிஎஸ் 50 தான் அப்போ இருந்தது. அப்போ கொண்டு போய் ஒரு கட்டை பேக்கில் கொண்டு போய் நான் சிதம்பரத்தில் போய் எடுத்துகிட்டு வருவேன். சிதம்பரத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தேன். நான் முத ஆரம்பித்தது வந்து நான் 20,000 ஆரம்பித்தேன். 20,000 வந்து அப்போது கடையும் இருக்கும். கடையில் வந்து எங்கள் பாலா அரிலாம் இருக்கும்போது, அரி பிரியாலாம் இருக்கும், ரேணுகா பிரியாலாம் இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லிவிட்டு நான் வந்து அந்த நகையை கொண்டு போய் இதில் கொடுப்பேன், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பேன். இன்ஸ்டால்மெண்ட்னா இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு செயின் கொடுக்குறேன்னு வச்சுங்க. அப்போ ரொம்ப மூவிங் அதிகம். அப்போ வந்து எல்லாரும் வந்து கோல்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ வருமானமும் கம்மி எல்லாருக்கும். நான் கொடுக்குற செயினை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 வாட்டி 4 வாட்டி கொடுப்பாங்க. இப்போ 1000 ரூபா செயின்னா முதல் வாட்டி கொடுக்கும்போது ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபா கொடுத்துட்டு 2 வாட்டி 2 வாரம் போவேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட தொழிலுங்க. அதனால தான் இந்த தொழிலுக்கு இன்னும் நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த தொழிலால் தான் அடுத்தடுத்து நான் வந்து வளர்கிறதுக்கான காரணமே வந்தது. என்ன மாதிரி உள்ள பெண்களும் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. இந்த தொழிலை கூட எடுத்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஹோல்சேல் கடையில் போய் ஒரு நகை கம்மலுங்களை வாங்க. நிறைய பேருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்தும் இருக்கிறேன். கம்மலுங்களை மட்டும் கொடுப்பேன். ஒரு 10 ஜோடி கம்மலை கொடுத்து போய், ஏன்னா உங்கள் தெருவிலே இருக்கும் குடும்பம்னு நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். இந்த கவரிங் ஏன் சொல்கிறேன்னா, முதல் பட்ஜெட்டை நம்ம வந்து லட்சக்கணக்கு போடணும், 1000 கணக்கு போடணுன்றது இதில் கிடையாது. குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயிலேருந்தே போடலாம். இந்த தொழிலுக்கு வந்து 2000 ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வருமானம் தான். இது அதிகமாக நம்ம வந்து கடன் வாங்கி செய்யணுன்ற எண்ணம் மட்டும் பெண்களுக்கு வரவே வேணாம். 2000 போடுறீங்களா, அதில் 1000 ரூபாய் கிடைச்சா கூட போதும் உங்களுக்கு. 1000 ரூபாயில் 500 ரூபாய் வந்து நீங்கள் முதலீடு வச்சுங்க. 500 ரூபா உங்கள் குடும்ப செலவுக்கு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுதான். என்ன மாதிரியே நீங்களும் வந்து பண்ண ஆரம்பிங்க. எல்லா பெண்களும் சோர்வு அடையாதீங்க. எல்லா தொழிலும் நமக்கு தெரியும். நம்ம தெரியறத வந்து வெளிப்பாடா நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல நிறைய நான் அடிபட்டு நான் கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலுக்கெல்லாம் நான் இவ்வளவு தூரம் வர காரணமே எனக்கு இந்த கவரிங் நகை ஒரு வழிகாட்டியா இருந்தது. அந்த வழி தூண்டுதலை உங்களுக்கும் நான் சொல்றேன். இதை நீங்க நேரடியாவே என்கிட்ட வந்து கேட்கலாம், என் கடையில் கூட வந்து எடுத்துக்கலாம். இன்னும் நான் கடைகள் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க எங்க எடுக்கிறோமோ அதை கூட நாங்க உங்களுக்கு சொல்றேன். நிறைய பெண்கள் சோர்வடையாதீங்க. இப்ப நகையை பத்தி பேசுறேன், கொஞ்சம் வெயிட் அண்ட் see. இப்போ வந்து இந்த ஆரம் நெக்லஸ் வந்து போட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து கோல்டு போட்டு சேஃப்டி இல்லை, அப்படியே நீங்கள் ஏன் போட்டுன்னு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. என்னை சேஃப்டியை பார்த்துக்க எங்கள் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் இருக்கிறாங்க, என்னை எங்கேயும் விட மாட்டாங்க. ரெண்டாவது அந்த மாதிரி எண்ணம் எனக்கு வராதுங்க. இதனால் வந்து இந்த நகையை வந்து நிறைய பேர் கல்யாணத்தில் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க. கல்யாண பொண்ணுக்கே மண்டபத்தில் கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து சேஃப்டியாக நம்ம கொண்டு போய் வைக்க முடியாது நகையை. அதனால் கல்யாணத்தப்போ வந்து நிறைய பேர் இங்கே வந்து இந்த மாதிரி நகைகளை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த நகையும் சரி. அதே மாதிரி இது கல்யாண பொண்ணு செட்டு. இப்போ வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நகை செட்டு எடுத்து வச்சுருக்காங்கன்னா இதை மண்டபத்துக்கு கொண்டு போக முடியாது. இதே மாதிரியே ஒரு நகை செட்டை இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய மருவுக்கு அனுப்பும் போது ஒரிஜினல் கோல்டை வந்து போட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ரெண்டாவது மிடில் ஃபேமிலியில் வந்து நகை வந்து இப்போ விற்கிற விலையில் நகையை வாங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நல்லாவே எனக்கு தெரியும். அவங்களுக்காக அதாவது இப்போ நான் ஹோல்சேல் ப்ரைஸாக நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாலா வந்து வாங்கிட்டு வரேன்னா ஒரு 20% வந்து அவனுக்கு கம்மி பண்ண 20% என்ன கூட எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. இதுலேருந்து நான் வந்து இங்கே ஃபோன் பண்ணியே சொல்லிவிடுவேன், பாலா அவங்களுக்கு கம்மியாக கொடு. ஏன்னா அந்த நகையை வச்சு தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, நல்லா தெரியும் எனக்கு. அப்போ வந்து அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நகைங்களை நான் கொடுப்பேன். இது வந்து கல்யாண பொண்ணு செட்டு. இது ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். எந்த நகையும் வந்து லுக்கு, தங்கத்தை விட லுக்கு எடுத்து கொடுக்குறது இப்போ எதுனா வந்து கவரிங் தான். அந்த கவரிங்க்கு வந்து என்றைக்குமே நான் சல்யூட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சது எதுனா கவரிங் நகையை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன இவ்வளோ போட்டுருக்காங்க இன்னமும் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னும் கூட என் உடம்புல ஏதாவது ஒரு பொருள், சின்ன பொருள் கவரிங் இருக்கும். அது எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே அது என்னை தாக்கிருச்சு அதிகமாக. ஆனால் நானும் கவரிங் போடுவேன். நான் போட மாட்டேன், ஐயோ நான்லாம் அதில் போட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லவும் மாட்டேன். எனக்கு கவரிங் ரொம்ப பிடிக்கும். அடுத்த நகை செட்டும் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் நெக்லஸும் இதை பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்கில் வரும். மெயினாக அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. மாங்காய் மாடலு, அரும்பு மாடல். இது ஒண்டி போட்டாலும் கல்யாணம் முடிஞ்சு இது ஒண்டி போட்டு தாலி சரடோடு போனாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது விருந்துக்கு வேறு எதனா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரெண்டுமே போட்டாலும் கல்யாண பொண்ணுக்கு சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி உள்ளவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. என் ஏஜுக்கு உள்ளவங்களும் என்ன ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த நகையை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 3வது நகையை வந்து காட்ட போகிறேன். 3வது நகையெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க டீனேஜ், அதாவது வயசு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாடல். இது கேரளா மாடல் சொல்லுவாங்க. இது வந்து மிளகு மாதிரி வரும். அதாவது உள்ளே வந்து இலை வரும், ரவுண்டாக மாடல் வரும். இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் உங்கள் சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் இந்த நெக்லஸ் மாடல் பிடிக்கும். இன்னும் நிறையவே இருக்குது. இது நிறைய காட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று தான் காட்ட முடியும். நான் அங்கே போகாத காரணத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நிறைய நகை இருக்கும்போது என்னால் காட்ட முடியாது. இன்னைக்கு ஆரம் மாடலே 100 வகை இருக்குது நம்ம கடையில். நெக்லஸ்லாம் 100 இல்லை 1000 மாடல் இருக்குது. அதே மாதிரி ஒரு நகைக்கு நிறைய இருக்கிறதுனால நான் மேக்ஸிமம் ஒரு வீடியோவுக்கு கொஞ்சம் போட்டுகிட்டே இருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவும் வளையல் வீடியோவும் அடுத்தது இன்னூறா ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதையும் நிறைய ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்து போடல நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுனால இப்போ ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு தம்பியும் வந்துட்டான். அவன் டைமுக்கு வந்து போட்டுன்னே இருக்கணும். அவன் மேலே இப்போ இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா 3 நாளாக கொடுத்த வீடியோவை லைனாக போடவே இல்லை. இன்னைக்கு மட்டும் அவங்ககிட்ட ஒரு 3 வீடியோ பேக் வச்சிருக்கிறான். ஆனாலே இன்னைக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா இருந்தாலும் நகைக்காக ஒரு வீடியோ போட்டேன். இதை சீக்கிரமாக போட்டு அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு இன்னும் நிறைய போடலான்னு இருக்கேன். பாய் மக்களே.